2வது வந்து காலோட வளைவு இருக்குல்ல, அடி காலோட ஃபுட்டு ஆர்ச்சுன்னு சொல்லுவோம். அந்த பகுதியிலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டைட்னஸும், ப்ளஸ் வந்து வலி இருக்கும். அந்த ஆர்ச்சே வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். உங்களுக்கு காஃப் மசில்லயோ, தொடையிலயோ கூட உங்க கால் வந்து சைஸ் பெருசாகலாம். ஸ்கின் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகி போகலாம். ஸ்கின் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபேர் நபர்களுக்கோ, மத்தவங்களுக்கோ வந்து கால் பார்த்தீங்கன்னா, செவந்து போகலாம். ஸ்கின்னோட கலர் செவந்து போகலாம். ப்ளஸ் வந்து தொடும்போது அந்த நார்மல் காலுக்கும், இந்த காலுக்கும் பார்க்கும்போது நல்லா வார்மா இருக்கும். சூடா இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு கால் வலி அந்த வீக்கத்தோட ஸ்கின் ரெட் ஆயி தொடும்போது சூடா இருக்கும். நடக்கும்போதே நம்ம டோ எடுத்து வைக்கும்போதே, சிறுவிரல் எடுத்து வைக்கும்போதே, பாதத்தில இருக்கிற விரல் எடுத்து வைக்கும்போதே வலி இருக்கும். பாதத்துக்கு கீழயும் சரியான வலி வரும். ப்ளஸ் காஃப் மசில்லையும் வலி வரும். அது போக போக ஜாஸ்தி தான் ஆகும். ஃபர்ஸ்ட் டே அப்படி இருக்கும். 2வது நாள் போக போக ஜாஸ்தி ஆகும். நம்ம வந்து வீட்ல வந்துட்டு ஏதாவது ஒத்தடம் குடுக்குறது, இல்ல கால மேல தூக்கி வைக்கிறது, இந்த மாரி ஏதாவது சின்ன மெஷர்ஸ் ஏதாவது பண்ணும்போதும் இது சரியாகாது. அது வந்து ஏன்னா பிளட் ஒன்ஸ் கிளாட் ஆயிடுச்சுன்னா, அது போக போக மேல மேல கிளாட் வந்து பரவினே தான் போகுமே தவிர, ஒரே இடத்துல கிளாட் ஆகி நிற்கிறதுங்கிறது வந்து அ ரொம்ப கம்மியான நபர்கள் தான் பார்க்குறோம். ஏன்னா கிளாட் ஒரு இடத்துல ரத்தம் உறைஞ்சு போச்சுன்னா, நல்ல ரத்தம் போய் அந்த கிளாட்ட போய் தொடும்போது அதுவும் உறைஞ்சு போயிடும். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் உள்ளார ஆகும்போது, கிளாட்டுக்கு பக்கத்துல நல்ல ரத்தம் போகும்போது, அந்த அந்த நல்ல ரத்தமும் கிளாட் ஆகும். ஸோ அதனால கிளாட் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால இந்த தொந்தரவு வந்து உங்களுக்கு நாளடைவில இன்னும் ஜாஸ்தி ஆகலாம். 1 நாள், 2 நாள் போகும்போது ஜாஸ்தி ஆகலாம்.